ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைசி டிசைனர். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போகிறோம். இவ்வளவு நாளாக ஆரி ஒர்க் யூடியூப்பில் நானாக கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன், கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். இப்போ அதை கற்றுக்கிறதுக்காக ஒரு பாப்பா புதுசாக நம்மகிட்ட ஜாயின் பண்ணியிருக்கா. இது அந்த பாப்பா ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்காக, அப்படியே டெய்லரிங் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கா. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரேமு, ஆரி ஒர்க்குரிய ஃப்ரேமு. இந்த ஃப்ரேமை ஆல்ரெடி நான் எப்படி கிளாத்து ஃபிட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றதுலாம் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ ஒரு வட்டம் பார்த்துடலாம். இந்த ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு இதை இப்படி ரெண்டாக எடுத்துடலாம். இதுவும் இதே மாதிரி ஃப்ரேமு தான். இது அவுட்லைன் வரும், இது உள்ளே வரும். இதில் நாடா சுற்றி வச்சுருக்கேன் நான். இந்த நாடா எதனால் சுற்றுறோம்னா, நம்ம கிளாத்தை இழுத்து நல்லா டைட் பண்ணும்போது அந்த கிளாத்தில் இந்த பார்டர் படும்போது அந்த இடத்துல இது கிளாத் ஒரு மாதிரி நஞ்சு போன மாதிரி ஆயிரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நாடா சுற்றி வைக்கிறோம். இதை இப்படி தனியாக எடுத்துட்டு இந்த கிளாத்தை ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்து நேம் பார்த்தீங்கன்னா பாப்ளின் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. பாப்ளின் இது கேன்வாஸ் மானைக்கு இருக்கும். கற்றுக்கிறதுக்கு இந்த கிளாத்து தான் நல்லாயிருக்கும். ஆரி ஒர்க்கு பிசுறு வராமல் இருக்கும், இப்படி பிரிஞ்சு வராது. நம்ம நீடில் வச்சு குத்தி எடுக்கும்போது பிரிஞ்சு வராது மற்ற கிளாத் மாதிரி. அதனால் கற்றுக்கிறதுக்கு இந்த கிளாத்து தான் நல்லாயிருக்கும். இதை எடுத்துட்டு கிளாத்தை இப்போ ஃப்ரேம் மேலே விரித்து போட்டிருக்கோம். இப்போ இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரூவை டைட் பண்ணதுக்கப்புறமா இந்த கிளாத்தை இப்படி பிடிச்சிட்டு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா இந்த கிளாத்தில் இருக்கிற சுருக்கமெல்லாம் நிமிந்துடும். கிளாத்து லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. எங்கனையுமே ஒரு சுருக்கமும் எதுவுமே வரக்கூடாது. இந்த கிளாத் ஈஞ்சி வராது. நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ நம்ம இந்த கிளாத்தை டைட் பண்ணிக்கிட்டே அப்பப்போ லைட்டாக அந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிக்கிட்டே வரணும். ரெண்டு கையில் இப்படி பிடிச்சிட்டு இப்படி இந்த விரலை இப்படி அடியில் வச்சு இந்த ஒரு விரலை மட்டும் மேலே வச்சு இப்படி இழுத்து விடுங்க சுற்றிவும். இதே மாதிரியே இந்த கிளாத்து ஃபுல்லாக இழுத்துட்டோம்னா எந்த சுருக்கம் எதுவுமே வராது. இதே மாதிரியே டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு தட்டுனோம்னா இப்படி சவுண்டு கேட்கும். இப்படி சவுண்டு கேட்குற வரைக்கும் நல்லா இழுத்து ஃபிட் பண்ணிக்கோங்க. கிளாத்து லூஸாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒர்க் பண்ணும்போது கிளாத்து சுருங்கி சுருங்கி வரும். நீடில் போட்டு கரெக்டாக த்ரெட்டை எடுக்க முடியாது. இப்போ எந்த சுருக்கு எதுவுமே இல்லை, நல்லா நீட்டாக எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா இது த்ரெட்டு ஆரி ஒர்க்குரிய சில்க் த்ரெட். இது
கற்றுக்கும் போதே டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஜரி த்ரெட் வச்சு கற்றுக்குவாங்க. ஜரி த்ரெட் இல்லை வாங்கலை, இது வாங்கிட்டு வந்ததுனால இப்போ இதை வச்சு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். நீடில் பார்த்தீங்கன்னா இது வந்து துலிப் நீடில் நம்பர் 14. இது வந்து உட்டன் நீடில், இது வந்து பீட் ஒர்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இது அயன் நீடில். அயன் நீடிலே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். இது வந்து த்ரெட் ஒர்க்குரியது, இது வந்து பீடு ஒர்க்குரியது. பீடு ஒர்க்குரியது வந்து இந்த இடம் லைட்டாக அப்படியே தின்னாக வரும், பீடு நம்ம எடுக்கிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் தெரியும். இது வச்சு பீடு ஒர்க் பண்ணணும், இது வச்சு த்ரெட் ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம கற்றுக்கிறது வந்து இதை வச்சு தான் கற்றுக்க போகிறோம். இந்த டபுள் த்ரெட்டை எடுத்து இந்த எண்டில் இப்படி நல்லா த்ரெட்டை கொஞ்சம் எடுத்துட்டு நாட் போட்டுடலாம். நாட் போடுறது கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கிட்டால் கிளாத்தில் மேலே வராது. இது கொஞ்சம் பெரிய நாட்டாகவே போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிற போகிறாங்க, அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இதை வந்து இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த கிளாத்து பார்த்தீங்கன்னா இந்த மிச்சம் இருக்கிற கிளாத் வந்து கீழே விழாதபடிக்கு நம்ம வந்து ஸ்டாண்டு மேலே ஆரி ஸ்டாண்டு மேலே வச்சு ஒர்க் பண்ணும்போது இந்த கிளாத்து கீழே விழுந்துச்சுன்னா டஸ்ட் ஆயிரும். அதனால் சும்மா இதை வந்து இப்படியே மடித்து போட்டு ரொம்ப கொசன்னு கசக்க வேண்டாம். இதை இப்படி வச்சுட்டு இது மேலே சேஃப்டி பின் போட்டுருவோம். இதை சுற்றி வந்து இதே மாதிரியே போட்டு வச்சிட்டோம்னா கிளாத்து கீழே விழுகாது. இப்போ வந்து இந்த கிளாத்தை நான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபிட் பண்ணி எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டூலு, ஸ்டாண்டு வந்து வீட்டில் இருக்குது, ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வரல. இந்த இது மேலே இப்போதைக்கு வந்து நான் ஸ்டாண்டுக்கு பதிலாக இந்த ஸ்டூல் வச்சு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். இதை வந்து இப்படி வச்சுட்டு இப்போ வந்து இந்த த்ரெட் எடுத்துருக்கோம்ல, இந்த த்ரெட்டை வந்து அடியில் வச்சுக்கலாம். கிளாத்துக்கு அடியில் வைக்கிறது வந்து சும்மா ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சிட்டிங்கன்னா, ஒரு பவுல் எதுலையாவது போட்டு வச்சிட்டிங்கன்னா த்ரெட்டு வந்து உருண்டு வராது. அதனால் அப்படி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இப்படி இந்த விரலும் இந்த விரலை வச்சு இப்படி பிடிக்கிறோம். இப்படி இந்த இருக்குது. இதை வந்து இந்த விரலில் த்ரெட்டை இப்படி போட்டு திரும்ப இப்படி பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு கிளாத்துக்கு அடியில் கை வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டபுள் த்ரெட்டுமே சேர்ந்து மேலே வந்துருச்சு. இப்போ இந்த நீடிலுடைய இந்த முனையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி பெண்டாக இருக்கும். இந்த த்ரெட்டு வந்து இந்த கேப்புக்குள்ளே இப்படி போய் நிற்கணும், இப்படி சுற்றி இப்படி நிற்கணும். இதை வந்து நம்ம இப்படி குத்தி எடுக்கும்போது இப்படியே தான் வரணும். இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிடக்கூடாது. ரொட்டேட் பண்ணிட்டோம்னா சிக்காயிரும், மேலே வராது த்ரெட்டு. அதனால் இப்படி இருக்குது அப்படின்னா நீடில் வந்து நம்ம கீழே விடுவோம். கீழே விட்டு இப்படியே தான் மேலே தூக்கணும் சிக்கில்லாமல். இப்போது
ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைன் போடுறோம் அப்படின்னா நம்ம எந்த பக்கம் ஒர்க் பண்ணுறோமோ அந்த பக்கம்தான் இதோடைய இந்த நீடில் வந்து அப்படி திரும்பி இருக்கணும். இப்போது இந்த லைன் போடுறோம் அப்படின்னா இது வந்து இப்படியே போகணும், இந்த பக்கம் போடுறோன்னா இது இப்படியே வரணும். இந்த நீடில் மட்டும் கீழே போட்டு கீழே குத்துனதுக்கப்புறமா லைட்டாக இப்படி திருப்பி விட்டோம்னா வந்துடும். இவ்வளோதான். த்ரெட்டு வந்து இப்போ மேலே வந்துருச்சு. இது திரும்ப இப்படி கீழே போய் அந்த நீடில் இருக்கிற கொக்கியில் த்ரெட்டை போட்டுட்டு அப்படியே வெளியில் எடுக்கிறோம். இவ்வளோதான். டபுள் த்ரெட்டுமே சேர்ந்து மேலே வந்துடணும். இதுக்கு பேர் தான் செயின் ஸ்டிச். பேசிக்காக வந்து இதுதான் எல்லா ஸ்டிச்சுக்குமே வந்து இதுதான் பேசிக்காக வரும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்க வேண்டியது இதுதான். இதை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வேறு எந்த ஸ்டிச்சுமே பழக முடியும். இது நாட் போடுறது எப்படின்னா, இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். இதை வந்து த்ரெட்டு வந்து இப்போ பிகினர்ஸாக இருக்கிறதுனால த்ரெட்டை வந்து மேலே நல்லா இழுத்து விட்டுட்டு இதுக்குள்ளே இப்படி நீடில் நார்மலாக எப்பவும் போல் விட்டு த்ரெட்டை வெளியில் இழுக்கிறோம். இந்த நாட்டு கற்றுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமானதான், ஆனால் ட்ரை பண்ணால் தான் வந்துடும் கண்டிப்பாக. இப்போ வந்து இதில் மேலே தூக்குறோம். தூக்கிட்டு ஆல்ரெடி வந்து நாட்டு எப்படி போடுறதுன்னு நம்ம சேனலில் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதையும் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நின்றுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து செயின் ஸ்டிச்சும் நாட்டும் எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.